ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. சிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில். சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா 1254 சீட்ஸ் வந்து ஓசி கேட்டகரிக்கும், 1073 சீட்ஸ் வந்து பிசி கேட்டகரிக்கும், 142 பிசிஎம்முக்கும், எம்பிசிக்கு வந்து 809 சீட்டும், எஸ்சிக்கு வந்து 612 சீட்டும், 117 வந்து எஸ்சிஏக்கும், 41 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிக்கும் இருக்குது. அப்போ டோட்டல் 4048 சீட்டு வந்து வேக்கன்சி பொசிஷனில் ஃபஸ்ட் ரவுண்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இஎஸ்ஐசி நம்ம சென்னையில் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 ஓசி சீட்டு, 24 பிசி சீட்டு, பிசிஎம்முக்கு 3 சீட்டு, 17 எம்பிசி, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, மொத்தம் வந்து 90 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பிடிஎஸ் இருக்கு இல்லையா, பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சீட்ஸ் வந்து வேக்கன்சி பொசிஷன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிடிஎஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு அகெயின் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜோட இது பார்த்துடலாம். செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸ் காலேஜில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓசிக்கு வந்து 572 சீட்டு, பிசிக்கு 489 சீட்டு, 65 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், தென் எம்பிசிக்கு வந்து 369 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 279 சீட்டு, 53 சீட்டு எஸ்சிஏ, 18 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி. இதில் சிஎம்சி 20% சீட்டு வந்து 20 சீட்டும், சிஎம்சிக்கில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 சீட்டும், தென் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து ஓசிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதில் நம்ம எடுக்க முடியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி கிடையாது. அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு 474 இருக்குது. இதுவே மைனாரிட்டி கோட்டா அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 50 சீட்டு, மலையாளம் மைனாரிட்டியில் 52 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டியில் 349 சீட்டு. அப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 510. அப்போ இது ரெண்டுத்தையும் 510 ப்ளஸ் வந்து நம்ம ரெகுலர் இதையும் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா 3350 சீட்டு ப்ரைவேட்டு காலேஜில் சீட் அலாட்மெண்ட் இருக்குது. இதுவே ப்ரைவேட்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து 5 இருந்தது, பட் இந்த வாட்டி வந்து 3 ஆயிடுச்சு. இதில் நம்மளுக்கு சீட்டு கவர்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓசிக்கு வந்து 94 சீட்டு, பிசிக்கு வந்து 81 சீட்டு, பிசிஎம்முக்கு 11 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 61 சீட்டு, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 சீட்டு, எஸ்சிக்கு 9 சீட்டு, எஸ்டிக்கு 3 சீட்டு இருக்குது. ரைட்டா? இதில் நம்ம அகெயின் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 133 சீட்ஸ் இருக்குது. இதில் கிறிஸ்டின் மைனாரிட்டி 10, மலையாளம் மைனாரிட்டி கிடையாது, தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு 36 சீட் இருக்குது. அப்போ என்ஆர்ஐக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 91 சீட்டு. இதுவே ப்ரைவேட்டு காலேஜஸில் என்ஆர்ஐ வந்து 510 சீட்டு. ரைட்டா? இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 91 சீட்டு. மொத்தம் என்ஆர்ஐக்கு கிட்டத்தட்ட 600 சீட்டு கிட்ட இருக்குது. 601 சீட்டு வந்து என்ஆர்ஐக்கு வருது. மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா 474 + 133 இப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது இல்லாமல் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாலாம் இருக்குது. ரைட்? இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 575 சீட்ஸு டோட்டல் இருக்குது. தென் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 ஓசி சீட்டுக்கும், 52 வந்து பார்த்திங்கன்னா பிசி சீட்டும், 7 பிசிஎம் சீட்டும், 40க்கு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசிக்கும், தென் 30க்கு வந்து எஸ்சிக்கும், எஸ்சிஏக்கு வந்து 5 சீட்டு, எஸ்டிக்கு வந்து 2 சீட்டு, 197 சீட்ஸ் வந்து டோட்டல் அவைலபிள் இருக்குது இந்த 3 காலேஜில். இதுலேயும் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, பிடிஎஸ்லேயும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் 336 சீட்ஸ் வந்து ஓசிக்கு இருக்குது, 287 சீட்டு பிசிக்கு இருக்குது, 38 சீட்டு வந்து பிசிஎம்க்கு இருக்குது, 216 வந்து எம்பிசிக்கு இருக்குது, 164 சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, 30 சீட்டு வந்து எஸ்சிஏ, 11 சீட்டு வந்து எஸ்டிக்கு இருக்குது. இதுலேயும் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 490 சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. இதில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 30 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டியில் 40 சீட்டு, என்ஆர்ஐ பிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சீட்டு. அப்போ மொத்தம் எடுத்துக்கிட்டோன்னா கேல்குலேட் பண்ணோன்னா 1662 சீட்ஸு டோட்டல் பிடிஎஸ் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸில் இருக்குது. ரைட்? இப்போ கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெருந்துறை இருக்குல்லையே, ஐஆர்டி, அது வந்து தனியாக நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்திருக்கு இல்லையா, அதில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 9 வந்து பிசி ஓசிக்கு இருக்குது, பிசிக்கு வந்து 8 சீட்டு, பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு வந்து 6 சீட்டு, எஸ்சிக்கு வந்து 4 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. இது வந்து 30. ஐஆர்டி வார்டு கோட்டாக்கு இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளோ? டோட்டல் 30.
30ல் 9, 8, 1, 6, 4, 1, 1 எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு ஒரு சீட்டு, 4 சீட்டு வந்து எஸ்சிக்கு, தென் வந்து 6 சீட்டு எம்பிசிக்கு, ஒரு சீட்டு பிசிஎம்க்கு, 8 சீட்டு வந்து பிசிக்கு, 9 சீட்டு ஓசிக்கும் இருக்குது. ரைட்டா? இந்த சீட்ஸ் வந்து வேகன்சி பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதில் யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக பார்த்துக்குங்க. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு கன்ஃபியூஷன், கிளாரிட்டி, டவுட்ஸ் இருந்ததுன்னா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு 9176552121 நீங்கள் கால் பண்ணி பேசலாம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சார் உங்களுடைய சாய்ஸ் ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ப்ரையாரிட்டி என்ன கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த காலேஜஸ் வந்து நல்லா இருக்கும், எந்த காலேஜஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது, எந்த காலேஜஸ் வந்து அருமையாக இருக்குது அப்படின்ட்டு. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா 37 கவர்மெண்ட் காலேஜஸ் சூப்பர் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லித்தர மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க அப்படின்றா கிடையாது. எல்லாம் நீங்கள் போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எக்ஸ்போசர் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நல்லா சொல்லி தருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் ஃப்ளோ சிலது வந்து கம்மியாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கான குறைகள் எதுவுமே இருக்காது. ரைட்டா? உங்களுக்கு என்ன வேணும், படிக்கணும், பேஷண்ட்டை பார்க்கணும், அதுக்கான என்னெல்லாம் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்டோ அந்த காலேஜஸில் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு எப்படி சாய்ஸ் பண்ணிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, லீவ் விட்டாங்கன்னா வந்து போயிடணும், பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வைப்பேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் என்ன மாதிரி வைக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அது இல்லாமல் இல்லை சார் எனக்கு ஓரளவுக்கு வந்து காலேஜ் வந்து லிஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப நம்ம பழங்காலத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சாய்ஸில் வந்து நம்பர் 1. கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி கட் ஆஃப் இருக்கக்கூடிய காலேஜும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து எல்லாருமே வந்து போடக்கூடிய காலேஜ். 3வது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழ்பாக் போடுவாங்க, சென்னை ரீஜியன் அப்படின்றதுனால. என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் போடலாம். அதுக்கப்புறமா வந்து கீழ்பாக் போடலாம். அதுக்கப்புறம் ஓமாந்தூராரும் நிறைய பேர் வந்து போடுவாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருவாரூர், தஞ்சாவூர் அந்த மாதிரிலாம் இருக்குல்லையே, அந்த பிளாக்ல இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். கோயம்புத்தூர், தஞ்சாவூர் அப்படின்றது, அதுக்கப்புறமா திருநெல்வேலி, இந்த காலேஜஸ்லாம் சூப்பராக வந்து இருக்கும். தென் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து ஓமாந்தூர் அடுத்த லெவலில் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். தென் இஎஸ்ஐஐசி சென்னை தான் வேணும்னு நினைக்கிறவங்க இஎஸ்ஐசி வச்சுக்கலாம். சென்னை பக்கத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செங்கல்பட்டு அதுக்கு அடுத்தது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நல்ல காலேஜ் தான் வேணும், புது காலேஜஸ்லாம் வேணாம்னு நினைக்கிறவங்க திருச்சி, சேலம், தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் இருக்கும் ஆசாரிப்பள்ளம் காலேஜ், தென் வந்து கவர்மெண்ட் கடலூர் காலேஜ் ராஜாமுத்தையா இருந்து அதுக்கப்புறமா வந்து மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஈரோடு ஐஆர்டி பெருந்துறை, இந்த மாதிரியான காலேஜஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். திருவாரூரும் நல்லாயிருக்கும். தென் வேலூர் காலேஜ், சிவகங்கை காலேஜ், கரூர் காலேஜ், தேனி, தூத்துக்குடி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை, விழுப்புரம், இதெல்லாம் சாய்ஸில் இந்த மாதிரி வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி இருக்குது, அதை நீங்கள் முன்னாடியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா வந்த கரூர் இருக்குது, தருமபுரி இருக்குது, தென் வந்து புதுசாக வந்த காலேஜில் வந்து திருவள்ளூர், இங்கே சென்னை பக்கத்துலேயே இருக்கணும்னா திருவள்ளூர் வச்சுக்கலாம், புதுக்கோட்டை வச்சுக்கலாம், விருதுநகர் வச்சுக்கலாம், திருப்பூர், கள்ளக்குறிச்சி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, நாமக்கல், தென் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், நாகப்பட்டினம், அரியலூர், திண்டுக்கல், நீலகிரிஸ், இந்த புதுசாக இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அழகாக சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. பழைய காலேஜஸ் வைக்கிறதோட இந்த காலேஜஸ் வந்து இன்னுமே நல்லா இருக்கும், ஹாஸ்டல் வசதியும் நல்லா இருக்குது. ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்களுடைய மார்க் என்ன இருக்குது, அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சாய்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸில் வைக்கிறவங்க வச்சுக்கலாம். ஏன்னா மார்க் நல்லா இருக்குது, அட்டகாசமாக 600க்கு மேலே மார்க் இருக்குன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜை நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த காலேஜ் கிடச்சா எங்களுக்கு போகிறோம், எங்களுக்கு பைசா பே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிஹெச்டி வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா கேஎம்சிஹெச் புது காலேஜே தான் இருந்தது, எஸ்ஆர்எம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்து. பட் இது வந்ததுக்கப்புறம் இவங்க டாமினேட் பண்ணி இன்றைக்கி வந்து கேஎம்சிஹெச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வேலம்மாள் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம் இருக்குது, தென் சென்னையில் பனிமலர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, தென் அன்னபூர்ணா வைக்கலாம், தென் மேல்மருவத்தூர் காலேஜ் இருக்குது, கற்பகம் ஃபேக்கல்ட்டி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, தென் டாகூர் சென்னையில் இருக்குது, அது வைக்கலாம். ஸ்ரீ மூகாம்பிகா வந்து நீங்கள் பண்ணலாம். அப்புறமா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது. சார் தனலட்சுமி தான் இதுக்கு போயிடுச்சு அப்படின்னா தனலட்சுமியில் 2 இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் போயிடுச்சு. இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து இருக்குது. ரைட்டா? தென் கற்பக விநாயகம் டீம்டு யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் இன்னும் வந்து அஃபிஷியல் வந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து வரல. அதனால் தமிழ்நாடு இதில் தான் வந்து இருக்குது. தென் முத்துக்குமரன் காலேஜ், அன்னை மெடிக்கல் காலேஜ் தான் இப்போ ராஜலட்சுமி குரூப் ஆஃப் காலேஜஸ் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிவிட்டு ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. தென் நந்தா மெடிக்கல் காலேஜும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சுவாமி விவேகானந்தா இருக்குது. தென் வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தென் பிஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னை மெடிக்கல் காலேஜ்னா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அருணை காலேஜ் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. அட்டகாசமாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மாதா இருக்குது. இந்த வருஷம் புதுசாக ஏஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வந்து வந்திருக்கு ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில். ரைட்டா? இது எல்லாத்தையும் இந்த ஆர்டரில் வச்சுக்கிட்டு தென் உங்களுக்கு சப்போஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் வேணும் அப்படின்னா வெங்கடேஸ்வரா சென்னையிலேயே இருக்குது. தென் வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் இருக்குது. அப்புறமா இங்கே திண்டிவனம் போகிற வழியில் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா தக்ஷஷீலா வந்திருக்கு. இவ்வளோ காலேஜஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஆர்டராக வச்சுக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் இப்போ நம்ம சொன்ன காலேஜ் ப்ரைவேட்டில் இருக்கிற காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வச்சுக்கலாம். ரைட்டா? அது இல்லாமல் சில பேருக்கு மலையாளம் மைனாரிட்டி ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது. கிறிஸ்டின் மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பனிமலர் அப்புறமா மாதா காலேஜில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் காலேஜஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு வீடு எது பக்கமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு சென்னையில் இருக்கிறவங்க பக்கத்துலேயே வைக்கணும்னா முத்துக்குமரன் வச்சுக்கலாம். திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் வச்சுக்கலாம். கோயம்புத்தூர் பக்கத்துலனா கற்பகம் ஃபேக்கல்ட்டி வச்சுக்கலாம். சேலம் இருக்கிறவங்க அன்னபூர்ணா போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏரியா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மைனாரிட்டி கோட்டாவை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். சரியா? இது சம்மந்தமாக உங்களுக்கு கன்ஃபியூஷனோ கிளாரிட்டியோ ஏதாவது டீட்டெயிலோ வேணும் அப்படின்னா 9176552121 ஆர்ஜிஆர் அகாடமிக்கு கால் பண்ணுங்கள். இந்த வருஷம்லாம் எனக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி இல்லை சார். ஆனால் அடுத்த வருஷம் நான் கவர்மெண்ட் கோட்டா சீட்டே எடுத்தே ஆகணும் சார். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இது எடுக்கிற மாதிரி எங்களுக்கு ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாருன்னா கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா எங்களை கவர்மெண்ட் கோட்டா கண்டிப்பாக எடுக்க வைக்கிறோம் அப்படின்னா ஆர்ஜிஆரில் 20 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு அதில் ஐடியா இருந்ததுன்னா ஒரு 12 டீச்சர்ஸ் கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 4 மென்டார்ஸ் இருப்பாங்க. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ், ஸ்டடி ஹவர், ப்ராக்டிஸ் செஷன், டீச்சிங் இது 3மே உங்களுக்கு இருக்கும். சரியா? எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசி இம்மிடியேட்டாக நீங்கள் ட்ரைனிங்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபியூ சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ரைட்டா? வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டார்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க. கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.